ஹை வணக்கம் பாஸ், வெல்கம் டு லக்கி சேக்கப் கால். நீங்க நல்லவரா கெட்டவரா? இந்த கொஸ்டினை வந்து உங்கள்கிட்ட ஒருத்தர் கேட்கறாரு அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? யோசிச்சுட்டு இருங்க. ஒரு குட்டி ஸ்டோரி பார்ப்போம். இப்ப குழந்தைங்க வந்து ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்னு கேட்கறாங்க. நம்ம டக்குன்னு உடனே வாங்கி கொடுத்துட்டா என்ன சொல்லுவாங்க? ரொம்ப நல்லவர்ப்பா, கேட்டனே வாங்கி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே இது அவங்களுக்கு வந்து ஒரு கசாயமோ இல்லாட்டி வேப்பில சாரோ நம்ம கொடுத்தோம் என்ன செய்வாங்க? வேண்டாம் வேண்டாம் நடம் பிடிப்பாங்க. அதை அம்மா வந்து வாயில திணிச்சு கொடுக்கும்போது என்ன சொல்லுவாங்க? அம்மா வந்து வில்லியா பார்ப்பாங்க. சோ இதான் வந்து ரியாலிட்டி. ஆனா அந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு சளி பிடிக்கும். அதுக்கப்புறம் ஒரு பண்டு பக்கம் பார்க்கணும்னா யார் பார்ப்பா? அவங்க அம்மா தான் பார்ப்பாங்க. அதனாலதான் வந்து குழந்தைகளுக்கு வந்து எப்பயுமே வந்து என்ன அப்பா பிடிச்சி போகுது, என்ன கேட்டனே டக்கு டக்குன்னு வாங்கி கொடுத்துருது. அது என்ன ஆகும், பின்னாடி என்ன செய்யும் அதெல்லாம் பாக்குறதில்ல. ஆனா அம்மா வந்து என்ன செய்வாங்க? பசங்களுக்கு என்ன தேவைன்னு பார்த்து பார்த்து செய்வாங்க. அதனாலே பசங்களுக்கு வந்து என்ன செய்யுது, அம்மாவே பிடிக்காது. என்னடா ஒரே டார்ச்சரா பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஐஸ்கிரீம் சாப்பிடுறது நல்லது, ஆனா அவங்களுக்கு தேவையான வேப்பல சாரோ இல்ல கசாயமோ குடிக்கிறது வந்து சரியானது. அப்படிதான் நம்ம வந்து சாப்பிடுறது நல்லது. நம்ம உடம்புக்கு தேவையான நியூட்ரிஷனோட சாப்பிடுறது வந்து சரியான. அதே மாதிரிதான் நம்மளுக்கு வந்து படிக்கிறது நல்லது. ஆனா வந்து வெறும் பாஸ் ஆகிறதுக்கோ இல்ல டிகிரிக்கோ படிக்கிறத விட்டுட்டு நம்ம நாலேஜ் இம்ப்ரூவ் பண்றதுக்காண்டி படிக்கிறது சரியான விஷயம். அதே மாதிரிதான் வாக்கிங் போறது நல்லது. நம்ம சுகரை குறைக்கணும் அப்படின்னு வாக்கிங் போறதை விட நம்ம ஆரோக்கியத்தை இம்ப்ரூவ் பண்ணணும்னு வாக்கிங் போறது சரியான விஷயம். தூங்குறது நல்லது, ஆனா நம்ம வந்து ரைட் டைம் நைட் வந்து ஒரு 10 மணிக்கெல்லாம் தூங்க போறது சரியான விஷயம். எப்பயுமே வந்து நல்லது அதை நோக்கி போகாம நீங்க எது சரியானதோ அதை நோக்கி போகணும். அப்பதான் வந்து வாழ்க்கை வந்து பெற்றாகும். எல்லாருக்குமே வந்து இந்த நல்லவர் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவர் வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறார். பணம் கோணாம நம்ம பிடிச்ச விஷயத்தை கேட்கற மாதிரி செஞ்சு தருவார். அவரை வந்து ரொம்ப நல்லவர்ப்பா அப்படின்னு கொண்டாடுவாங்க. ஆனா சரியானவரை வந்து யாருக்குமே பிடிக்காது. ஏன் அப்படின்னா அம்மா மாதிரி தான். அம்மா வந்து வேப்பில சாரை கொடுப்பாங்க, கசப்பான விஷயத்த கொடுப்பாங்க, கரெக்டான டயத்துக்கு சாப்பிட சொல்லுவாங்க, கரெக்டான டயத்துக்கு தூங்க சொல்லுவாங்க, நேரத்துக்கு படிக்க சொல்லுவாங்க. அம்மா பார்த்தாலே டார்ச்சரா டெரரா இருக்கும் பசங்களுக்கு. அதே இது அப்பானா ஜாலி. ஏன்னா கூட்டு போய் கண்டதை வாங்கி தருவாரு, நினைச்ச நேரம் சினிமா பார்க்க வைப்பாரு. அப்படிதான் நம்ம லைஃப்ல வந்து என்ன அப்படின்னா நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறவங்களை வந்து நம்ம வந்து ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா உண்மையிலேயே வந்து நம்ம லைஃபை வந்து இம்ப்ரூவ் பண்றது, சக்சஸ் பண்ண வைக்கிறது யாரு அப்படின்னா நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நடக்கிறவங்க கிடையாது, சரியான விஷயத்தை நம்மளுக்கு போதிக்கிறவங்க தான். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா எம்ஜிஆர் வந்து எல்லாருக்குமே பிடிக்கும், ஏன்னா அவர் ரொம்ப ரொம்ப நல்லவர். ஆனா கருணாநிதி எல்லாரும் வந்து திட்டிட்டு இருப்பாங்க, ஏன்னா அவர் வந்து சரியானவர். சோ நம்ம வாழ்க்கை வந்து நம்ம பிடிச்சவங்களால மாறாது, நம்மள கரெக்ட் பண்ணி வழி நடத்தக்கூடிய சரியான நபர்களால தான் மாறும். அதைத்தான் வந்து மென்டார் அப்படின்னு சொல்றாங்க, அதை வந்து குரு அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் குரு இல்லாத ஆட்டம் குருட்டாட்டம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அவர் வந்து கரெக்ட் பண்ணி உங்களை கைட் பண்ணி உங்களை இம்ப்ரூவ் பண்றதுக்கான உங்களுக்கு பிடிக்காத விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருப்பார். எப்பயுமே வந்து நல்லவரா கெட்டவரா அப்படின்னா நீங்க தைரியமா சொல்லுங்க, நான் சரியானவன் அப்படி. ஆல் தி பெஸ்ட், வாழ்த்துக்கள். ஒர்க் ஆன் யுவர் செல்ஃப். வாழ்க்கை வாழ்வதற்கே மிஸ்டர் ரைட், ரொம்ப கரெக்ட். என் பேரு மிஸ்டர் ரைட், என் பேச்சு ரொம்ப கரெக்ட். இருப்பேன் ஒரு லட்சியமா, முடிப்பேன் அதை கச்சிதமா. புடிச்சா நான் முடும்பாட்டம் புடிப்பேண்டா. எனக்கு ஆஹா எனக்கு